பிரைஸ் லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று இந்த பகுதிகளிலே வேதம் தெளிவாய் கூறுகிறது. உபாகமம் 28:4 உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏன் இந்த வார்த்தையை, சங்கீதத்தை படித்துவிட்டு உபாகமத்திற்கு நேராக நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாத நிலைகளை இந்த வேத பகுதி நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷன் உழைக்காமல் உண்ணல் ஆகாது. அப்படி என்றால் வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது. அதுதான் முக்கியம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் எல்லாம் எனக்கு சேரணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? சிலர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் நேராக கடந்து போய்கிட்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ வேலை செய்தால் நீ சாப்பிடுவாய். அதான் அதுக்கு அர்த்தம். நீ வேலை செய்யலை அப்படின்னா சாப்பிடவே கூடாது. நீ மீறி சாப்பிட்டேன்னு சொன்னால் அது உனக்கு சாபம் அப்படின்ற லெவலை நாம் எடுத்துக்கொள்ளணும். அப்போது இன்றைக்கு இந்த உலகத்தில் ஏமாற்றுகிறவர்கள் வேலையே செய்யாமல் மெழுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் வேதம் இதை குறித்து தெளிவாய் சொல்லுகிற காரியம் என்னன்னா, உன் கைகளின் பிரயாசத்தை, அப்படின்னா நீ பிரயாசப்படுகிற காரியத்தை நீ அனுபவிப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய பிரயாசத்திற்கு தகுந்ததான பலனை அவன் எப்பொழுது அடைவான் அப்படின்னு சொன்னா, அவன் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட அனுதினமும் தன்னுடைய வேலையை அவன் செய்கிற பொழுது அவன் ஆசீர்வாத நிலையை அவன் அடைகிறவனா இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ம பிடிக்கிறோம். ஆனால் நாம் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு உருவாக்கி கொள்ள வேணும். கடுமை அப்படின்னு சொன்னால் கஷ்டப்பட்டு அப்படின்றது இல்லை. அதாவது நம்முடைய உழைப்பில் சந்தோஷமாக, எந்த ஒரு தீங்கும் மற்றவர்களுக்கு நம்முடைய வேலை நிமித்தம், நம்முடைய காரியங்கள் நிமித்தம் மனமடிவு ஆகாத ஒரு நிலையில் செய்யக்கூடிய வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கணும். அதான் வேதம் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி. நாம் பிரயாசப்பட்டு செயல்படுத்துகிற காரியங்களை நாம் அனுபவிக்க முடியும் என்பதை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும், தன் பங்கை பெறவும், தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்று இந்த பிரசங்கின் புஸ்தகத்தில் 5-18-19 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய பிரயாசத்திற்கு தகுந்த பலனை நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே பிரயாசப்படுங்கள். அதனுடைய பலன்களை நீங்கள் நிச்சயமாக 1000 மடங்கு பெற்றுக்கொள்வீர்கள் என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.